சார் கவிதா அப்படின்ற ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சார். சார் ஒலிகோ ஆஸ்ட்ரோ டெரட்டோஸ்போமியா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க சார். ஒலிகோ ஆஸ்தினோ டெரட்டோசூஸ்போமியா அப்படின்றது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். விந்து ரிப்போர்ட் பண்ணும்போது இப்படி ரிப்போர்ட் பண்ணுவோம். இது விந்தை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, விந்து கண்டிஷனை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒலிகோ அப்படின்னா கம்மியாக இருக்கிறது, நார்மலை விட கம்மியாக இருந்தால் ஒலிகோ. எண்ணிக்கை, விந்தணுக்களுள்ள எண்ணிக்கை 39 மில்லியனுக்கு மேலே இருக்கணும், கம்மியாக இருந்தால் ஒலிகோ. ஆஸ்தினோ அப்படின்னா அந்த ஊர்ந்து போகிற தன்மை சரியாக இல்லை அப்படின்னா ஆஸ்தினோ அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்தினோ ஜூஸ்போமியா. 42% அணுக்கள் வந்து ஊர்ந்து போகணும், அதை விட குறைவாக இருந்தால் ஆஸ்தினோ ஜூஸ்போமியா. டெரட்டோ ஜூஸ்போமியானா மார்ஃபாலஜி, அந்த உருச்சிதைவில்லாத அணுக்கள். அதனுடைய தலையில் ஒரு தொப்பி இருக்கணும், தலை நல்லா இருக்கணும், கழுத்து உடையாமல் இருக்கணும், வால் நல்லா இருக்கணும். விந்து அணுக்களுடைய உருச்சிதைவில்லாத அணுக்கள் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 4% இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கலாம், அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ஊர்ந்து போகிற அணுக்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அந்த உரிச்சிதைவு ஊனமுள்ள அணுக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா ஒலிகோ ஆஸ்தினோ டெரட்டோசூஸ்போமியா அப்படின்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. விந்தனுடைய முக்கியமான 3 குவாலிட்டிலையும் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இதை சரி செய்யணும், சரி செய்ய முடியும். நல்ல மருந்துகள் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இதில் சரியாகலைன்னா நவீன சிகிச்சை முறை மூலம் அவங்க பண்ணலாம். இக்ஸி என்ற முறையின் மூலமாக, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் என்ற முறையில் இவங்க கருத்திருக்கலாம். சார் ராஜன் அப்படின்ற ஒரு நபர் கேட்டிருக்காரு சார். சார் ஆண்கள் வந்து ஃபிஷ் டேப்லெட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒமேகா 3 அதெல்லாம் ஃபிஷ் ஆயிலிருந்து தான் வருது. ஃபிஷ் ஆயில் டேப்லெட்ஸ் வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒமேகா 3, 6, 9 இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறதாக வருது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆணும் பெண்ணுமே எடுத்துக்கலாம், நல்லது. சார் சதீஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் சைடு எஃபெக்ட்ஸ், அலோபதி மெடிசின்ஸ்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனுக்கும் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் இருக்கான்னு கேட்குறாரு. பொதுவாக ஆபத்தான சைடு எஃபெக்ட் உள்ள மருந்துகளை இப்போ யாரும் பயன்படுத்துறதில்ல. சில கண்டிஷனில் தான் இப்போ பயன்படுத்துகிறாங்க. கேன்சருக்கான மருந்துகள், அது ரொம்ப செல்கள், ஏன்னா கேன்சர் செல் அழிக்கும்போது நார்மல் செல்களையும் அது கொஞ்சம் பாதிக்கும். அதே மாதிரி ரொம்ப ரேரான சில கண்டிஷன்ஸில் தான் சைடு எஃபெக்ட் உள்ள மருந்துகளை இப்போ பயன்படுத்துகிறாங்க. சாதாரணமான நோய்களுக்கு இப்போ அந்த மாதிரி ஆபத்தான மருந்துகள் எல்லாம் யாரும் பயன்படுத்துறது இல்லை. 800 கோடி மக்களுக்கு எது வேலை செய்யுமோ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். பல்வேறு இந்த ஆய்வுகள் நிரூபிக்கப்படணும். இப்போ ஒரு சந்திலேருந்து ஒருத்தர் செல்ஃபோன் தயார் பண்ணி இதை வாங்கிக்கோங்க அப்படின்னா வாங்கிக்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. உலகம் முழுவதும் ஆராய்ச்சிகள் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டு அது நம்ம கைக்கு வரும்போது தான் அது பலனுள்ளதாக இருக்கும். இல்லை நாங்கள் கண்டுபிடிச்சோம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னாங்கன்னா அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஜப்பானில் இருக்கவங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க, லண்டனில் இருக்கவங்க, இந்த உலகம் முழுவதும் என்ன பயன்படுத்துகிறாங்களோ அந்த மருந்துகள் தான் பெரும்பளவும் பயனுள்ளதாக இருக்கும். பல்வேறு நாடுகளில் இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அமெரிக்காவிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஆய்வுகள் ஒழுங்காக பண்ணணும், ஒழுங்காக அதில் எதுவும் தவறுகள் இருக்கக்கூடாது, நிரூபிக்கணும் ஆபத்து இல்லாத மருந்துகள். சைடு எஃபெக்ட்னா சில தலைவலிக்குது, லேசாக சின்ன தும்மல் வருதுன்றதெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் ஆபத்தானவை அல்ல. அதனால் ஆபத்தான சைடு எஃபெக்ட் கொண்ட மருந்துகள் இப்போ கிட்டத்தட்ட இருக்கிறதில்ல, மார்க்கெட்டில் எதுக்குமே பயன்படுத்துறதில்ல. ரொம்ப ரேராக ஆபத்தான கேன்சர், பாம்பு கடி போன்ற விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. சாதாரண நோய்களுக்கு யாரும் பயன்படுத்துறதில்லை.